வணக்கம். நமது சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இன்று நான் உங்கள அனைவரிடமும் பேச விரும்புகிறேன். குறிப்பா காதலில் தோல்வி அனுபவிச்சவளிடம் நீங்கள் குழப்பம் அடைந்து மனம் உடைந்தோ அல்லது என்ன செய்ய வேண்டும் என்ன தெரியாமல் இருந்தால் இந்த செய்தி உங்களுக்காக. முதலாவதா, உங்கள் உணர்ச்சிகளை உணர்வதன் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. மனம் உடைதல் கடினமானது. சோகமா, கோபமா அல்லது குழப்பமா உணர்வது சரியானது. இந்த உணர்வுகள் குணமைதல் செயல்முறையின் இயற்கையான பகுதிகள். சில காலம் சரியான நிலையில் இல்லாதது சரியானது என்பதை நினைவில் கொள்ளுங்க. தற்போதைய நிலையை பற்றி விவாதிக்கிற போது குணமாகுதல் முக்கியமானது. உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியையும் தருங்களில் ஈடுபடுங்கள். பத்திரிகை எழுதுதல், உடற்பயிற்சி அல்லது இயற்கையில் நேரம் செலவிடுவது போன்றவை உங்களுக்கு உதவும் என்பதை கண்டியுங்கள். தொடர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசுவோம். தோல்வியடைந்த உறவு உங்க கதையின் முடிவு அல்ல, அது உங்களை மிகச்சிறந்தக்கு வழிவகுக்கும் ஒரு அத்தியாயம். உங்கள் ஆர்வங்களை மறுபடியும் கண்டறிந்து புதிய இலக்குகளை நிர்ணயிக்க இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் உங்களை தனித்துவமாக காண்பிக்கும் விஷயங்களை கவனம் செலுத்துங்க. உங்கள் ஆதரவு அமைப்பில் சார்ந்து இருங்க. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கேட்கும் காது மற்றும் அழுதுட்டு இருக்கக்கூடிய தோளா இருக்க முடியும். இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு கை கொடுத்திட தயங்காதீங்க. நினைவில கொள்ளுங்க, நீங்க தனியாக இல்லை. நன்றி பார்த்ததற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செய்து விருப்பம், பகிர்வு மற்றும் சந்தாதாராகுங்க. உங்களுக்கு வலிமையானதை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை. நம்பிக்கை வையுங்கள். பாதுகாப்பாக இருங்க.